ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து யூடியூப் டிப்ஸை பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய ஸ்கேம் வந்து நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ஏப்ரலில் நடந்தது கூட உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் மத்திய பிரதேஷ் சேர்ந்தவர் என்னாச்சுன்னா, அவரோட வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை வந்து இவர் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அவரோட அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே 2 lakhs கிட்ட காசு வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஓடிபி இல்லாத, ஒரு பாஸ்வேர்ட் இல்லாத ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாத ஒரு ஹேக்கர்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி அவங்க எப்படி ஸ்கேம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சில வாட்ஸ்அப் செட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான செட்டிங் அது வந்து உங்களோட மொபைலில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துங்க. அப்படி பண்ணலைன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டெக்னோகிராஃபி டாட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் தெரியும். ஆனால் அது பின்னாடினா ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஃபைல் எல்லாமே வந்து ஹைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அது பின்னாடி வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு ஆடியோ இருக்குன்னா அது பின்னாடி டாட்டா இல்லைன்னா அப்ளிகேஷன் வந்து ஏதாச்சும் ஹைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ ஒரு வீடியோ இருக்குன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் ஹைட் பண்ணுறதுக்காக இது வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு இது மாதிரி ஸ்கேம் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றியும் கவர்மெண்ட் வந்து நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க, பீப்புள்ஸை வந்து அலர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் இது மாதிரி ஸ்கேம் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துச்சானா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும், இது டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆகும்போதே என்ன ஆகும்னா, மால்வார் என்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகணுன்னே என்ன ஆகும்னா, எல்லாமே வந்து அவங்களோட யூசர் ஐடியா இருக்கட்டும், பாஸ்வேர்டாக இருக்கட்டும், ஓடிபியாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஹேக்கர் கிட்ட வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஹேக்கர் கிட்ட போயிடுவோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் அவங்களுக்கு நம்ம மொபைலே அவங்கக்கிட்ட கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க அதுலேருந்து அக்கௌண்ட்டு எல்லாமே வந்து எடுத்துடுறாங்க. இது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து சேஃபாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போது ஒரு இமேஜ் ஏதாச்சும் வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது, அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வந்தால் கூட. ஸோ வாட்ஸ்அப்பில் போயிடுங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு 3 டாட் இருக்கும், 3 டாட்டில் செட்டிங் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங் போயிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டாட்டா இருக்கும். இதில் என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட மொபைல் டாட்டா டவுன்லோட் வந்து எல்லாமே டிக்காக தான் இருக்கும். வேணா நீங்கள் செக் பண்ணிங்க. அந்த டிக்காக இருக்கிறது எல்லாமே அன்டிக் வந்து பண்ணிவிடுங்க. வென் யூஸிங் மொபைல் டாட்டான்றது ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் டிக்காக இருக்குது. ஸோ இது வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வென் கனெக்டட் ஆன் வைஃபைன்றது இதுவும் எல்லாமே அன்டிக் வந்து பண்ணிவிடுங்க. வென் ரோமிங்ன்றதும் எல்லாமே அன்டிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டிங். இது வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எந்த இமேஜ், எந்த வீடியோ, ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் வந்து ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான செட்டிங். நெக்ஸ்ட் செட்டிங் பார்த்துடலாம் நம்ம. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்னன்னா, உங்களோட இந்த வாட்ஸ்அப் வந்து செக்யூராக இருக்கும். உங்களை தவிர இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா யாருமே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அதை வந்து செக்யூர் பண்ணிடுவோம். ஸோ அந்த பின் வந்து கொடுத்தாதான் அவங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான செட்டிங் தான். வாட்ஸ்அப்பில் போயிட்டு செட்டிங்கில் போயிடுங்க. செட்டிங்கில் போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிடுங்க. அக்கௌண்ட்டில் போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களோட பின் வந்து கேட்கும். இந்த பின் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிங்கன்னா இது வந்து டிக்குன்னு சொல்லிட்டு வரும். இது எப்போ வேணாலும் நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். கீழே ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், சேஞ்ச் பின். ஸோ இது முக்கியமான 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்க்கு போயிடலாம். உங்கள் லிங்க்ஸ் வந்து everyone காட்டாத, காண்டாக்ட் மட்டும் காட்டுற மாதிரி. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸில் போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைவசியில் போயிடுங்க. ப்ரைவசியில் வந்து லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். லிங்க்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, everyone வந்து கொடுக்காதீங்க, மை காண்டாக்ட்ன்றதை வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வாட்ஸ்அப்பில் வந்து அன்னோன் பீப்புள் ஜாயின் ஆகாத மாதிரி இந்த செட்டிங்ஸும் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணீங்கன்னா செட்டிங்ஸில் போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சியில் போயிட்டீங்கன்னா இது குரூப்ஸ்ன்றது எவ்ரி ஒன் வந்து இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எவ்ரி ஒன் வந்து கொடுக்காதீங்க, மை கான்டாக்ட் வந்து கொடுங்க. இருக்கிற ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஓகே பண்ணிவிடுங்க. எவ்ரி ஒன்னா மற்ற குரூப்ஸும் ஜாயின் ஆகிற மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான செட்டிங் தான், இது பண்ணிவிடுங்க. இன்னொரு செட்டிங்ஸும் நம்ம பார்த்துடலாம். இந்த செட்டிங்ஸும் நீங்கள் வந்து ஆனாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இப்போ ப்ரைவசியில் போயிட்டு ப்ரைவசியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த அட்வான்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் வந்து ஆன் பண்ணி வைங்க. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா 3மே ஆன் பண்ணி தான் இருக்கணும். நான் எல்லாமே 3மே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3மே ஆன் பண்ணி வைங்க. இது வந்து 3மே படித்து பார்த்துட்டு இதை ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்ஸ்அப் செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லிவிடுங்க. ப்ளஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இதை சொல்லுங்கள், உங்கள் தாத்தா பாட்டிக்கும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களோட மொபைலை எடுத்து நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது மாதிரி விஷயம் வந்து இப்போ ரொம்ப நடந்துகிட்ருக்கு. ஸோ சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க, லைக் வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டில் தென் டாடா, டேக் கேர், bye bye friends.